நான் அரசியலுக்கு வருகிறேன், வந்தவுடன் முதல்வராகி விடுவேன், 3 நாள் கல்விக்குண்டான உதவிகளை தந்து விடுவேன், அதோடு என் பணி முடிந்ததென்று இல்லை. நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கல்வி என்பது ஒவ்வொரு இல்லத்திலும் தழைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற முதல்வர் நம்மை மீண்டும் ஆண்டால்தான் இந்த நாடு வளம் பெறும். அந்த வளத்தை பெறக்கூடிய சக்தி வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வோருடைய குடும்பங்களுக்கு உண்டு. ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தமிழ் கூறும் நல்லுலகம் என்னாலும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மாசும் மறுவற்ற உலகத் தமிழரின் ஒற்றை நாயகன், மறைந்தும் மறையாமல் நம்முடைய இதயங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக அறிவித்து அவர் புகழுக்கு புகழ் சேர்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கலைஞர் அவருடைய பிறந்த நாளை 30 நிகழ்ச்சிகளாக வடிவமைத்து 1 மாத காலம் முழுமையாக நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியாக வடிவமைத்து அந்த நிகழ்ச்சியின் ஒரு பிரிவாக இன்றைக்கு 11வது நாள் நிகழ்வாக 500 மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே சிறந்த அளவு மதிப்பெண்களை பெற்ற, அரசியலிலே வாக்கு என்ற புள்ளியை மையப்படுத்தாமல் வாக்களிப்பவர்களோ அல்லது வாக்களிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களோ என்று கருத்திலே கொள்ளாமல் அனைவருக்கும் உதவி என்ற பேராயுதத்தோடு வெற்றி நடை போட்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி 10 மற்றும் 12ஆம் வகுப்பிலே திருவிக நகர் பகுதியிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு ஊக்கத்தொகையாக பணமுடிப்பும், அதோடு சேர்த்து கல்வி உபகரணங்களும், மாலை நேரத்தில் நிகழ்வுக்கு வருகை தந்து செல்பவர்கள் எதுவாக இருந்தாலும் போதும் என்ற ஒரு சொல் எங்கிருந்து பிறக்கும் என்றால் உணவிலிருந்து தான் பிறக்கும். அந்த அசைவ உணவையும் படைத்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்ற இயக்கத்திற்கு புகழ் சேர்ப்பதற்காக நல்லதொரு நிகழ்ச்சியை வடிவமைத்து நான் சொல்லுகின்ற எல்லா கூட்டங்களிலும் இந்த சொல்லான கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற சொல்லான ஓராண்டு பலன் வேண்டுமா நெல்லை நடுங்கள் என்பார்கள், 10 ஆண்டு பலன் வேண்டுமா மரத்தை நடுங்கள் என்பார்கள், 100 ஆண்டு பலன் வேண்டுமா கல்வியை தாருங்கள் என்பார்கள். அந்த கல்வியை தந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் கல்வி தந்தையாக விளங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய வழியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்கு உறுப்பினரும் பெருநகரத்துடைய மேயருமான மாவட்ட கழகத்திற்கு பொருளாதார இழப்பீடு எதுவும் இல்லாமல் முழு பொருளாதாரத்தையும் தானே சுமந்து கொண்டு 500 மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவித் தொகையை வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பிற்கினிய பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்த மாத்திரத்தில் ஒரு திருமண வீட்டில் சந்தித்தேன் ஆகாஷ் அவர்களை. இது போன்ற குழந்தைகளுக்கு இவ்வளோ நேரம் யார் பேர் சொன்னாலும் தட்டாமல் இருந்தீங்க, அவர் பேர் சொன்னால் தட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது வரியில்லை என்று கேட்டேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் சார்பிலே நடைபெறுகிற நிகழ்ச்சி தானே, வந்து விடுகிறேன் என்று அழைத்தவுடன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நடிகர் ஆகாஷ் அவர்களே, அன்பிற்கினிய அருமையண்ணன் பல்வேறு படப்பிடிப்பிலே முழுமையான அளவு பிஸியாக இருந்தாலும் நாங்கள் அழைத்த மாத்திரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்து பங்கேற்றிருக்கின்ற, எல்லாம் ஆண்டும் 2 கோட்டாக்கள் தந்து விடுவார். ஒன்று தலைவர் பிறந்தநாள், இன்னொன்று தளபதியுடைய பிறந்தநாள். அந்த வகையில் இன்றைக்கு கலைஞருடைய பிறந்தநாள் நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அருமையண்ணன் MS பாஸ்கர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய தமிழகத்துடைய நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர்
எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை பல உயரங்களை உச்சங்களை தொட்டிருந்தாலும் பணிவு என்பதை அவரிடமிருந்து ஒரு ரோல் மாடலாக பெற வேண்டும் என்பதில் அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை கொண்டவர் நான். கடந்த எதிர்க்கட்சி காலத்தில் பெஞ்ச்மேட்டாக இருந்தவர். பல அரிய பல ஆலோசனைகளை பல சந்தர்ப்பங்களில் சட்டமன்றத்தில் எங்களுடைய குரல் ஓங்கி ஒலிப்பதற்கு காரணமாக இருந்தவர். சொல்லுவார்கள், ஒரு காலத்தில் பூமியிலே இருந்து தான் தங்கத்தை வெட்டி எடுப்பதாக சொல்லுவார்கள். இன்று எங்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பூமியை வெட்டி சங்ககால நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த ஆட்சிக்கு மகுடம் சூட்டுபவராக இருக்கின்ற எங்கள் ஆறுயிர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை வருக 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 என்று இன்னும் பலத்த கரவடியோடு அன்போடு வரவேற்கின்றேன். ஒரே ஒரு அரசியல் கருத்தை மாத்திரம் உங்களிடையே பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் நினைக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 75 ஆண்டு கால வரலாற்றை நிறைவு செய்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இயக்கம் உருவாகியதன் நோக்கமானது வாழ்க்கையின் அடித்தளத்திலே இருப்பவர்கள், கூலி வேலை செய்பவர்கள், மூட்டை சுமப்பவர்கள், கைவண்டி எடுப்பவர்கள் போன்றவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அந்த சாமானியன் கேள்விக்குறியாக வளைந்து நெளிந்து தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவனை நிமிர்ந்து நின்று வாழ்வாதாரத்தை பெருக்கி வாழ்க்கையிலே தானும் ஓர் அங்கம் என்பதை நிரூபிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கங்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே பல்வேறு காலகட்டங்களில் அதிகாரம் என்று ஒன்று வர வேண்டும் என்று விரும்பியதே மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டுமென்றால், மக்கள் விரும்புகின்ற பணிகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால், சமுதாயத்திலே இருக்கின்ற ஜாதி மத பேதங்களை அகற்ற வேண்டுமென்றால் அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்துக்கு வருகின்றது. இந்த இயக்கம் தேர்தல் களத்திற்கு வந்து ஆண்டுகள் அரை நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் இன்னும் களத்திலே இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றது. கலைஞர்கள் எடுத்து வைத்த வார்த்தை, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஆம், இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் பெற்று மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்தால் கூட ஒன்றிய அரசிற்கு எஜமானர்களை போல செய்கின்ற வேலை செய்கின்ற அவர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சூழல் இருக்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்துடைய இரும்பு மனிதராக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வரால் ஒன்றியத்திற்கு இன்றைக்கு பெரும் சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றார். தமிழகத்துடைய உரிமைகளை முழுமையாக மீட்டெடுக்கின்ற காலம்தான் 2026ஆம் ஆண்டு ஜனநாயகத்திலே நாம் முன் நிற்கின்ற ஒரு கேள்வி. இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்கின்ற, இந்த ஜனநாயகத்தில் துணிந்து பயணத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு திடகாத்திரமான மனிதர் யார் என்றால், வருகை தந்திருக்கின்ற மழை செல்வங்களே, உங்களுக்கு வாக்குரிமை இல்லை என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். இந்த 10ஆம் ஆண்டு பயிலுகின்ற நீங்கள் அடுத்து 2 ஆண்டுகள் கழித்து தான் வாக்குரிமைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய கடமை ஒன்று இருக்கின்றது. இந்த நாடு தியாகங்களை தாங்கியவர்கள் மீண்டும் மீண்டும் அதிகார பொறுப்பிற்கு வந்தால்தான் உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். கல்வி என்பது ஒரு காலத்தில் எட்டாக்கனியாக இருந்தது. மிட்டா மிராசுகளுக்கும் டாடா பிர்லாக்களுக்குமாக இருந்த கல்வியை கடைகோடியிலே வாழுகின்ற சுப்பனுக்கும் குப்பனுக்கும் கொண்டு சேர்த்த பெருமை உண்டென்றால் அது திராவிட மாடலுடைய திராவிட அரசுக்குத்தான் உண்டு. அந்த வகையில் இந்த இயக்கம் இன்னும் ஒரு அரை நூற்றாண்டுகள் பயணித்தால்தான் மக்களுடைய வாழ்வாதாரம், ஜனநாயக பேச்சுரிமை, மூச்சுரிமை அனைத்தும் பேணி காக்கப்படும். நான் அரசியலுக்கு வருகிறேன், வந்தவுடன் முதல்வராகி விடுவேன், 3 நாள் கல்விக்குண்டான உதவிகளை தந்து விடுவேன், அதோடு என் பணி முடிந்ததென்று இல்லை. நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கல்வி என்பது ஒவ்வொரு இல்லத்திலும் தழைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற முதல்வர் நம்மை மீண்டும் ஆண்டால்தான் இந்த நாடு வளம் பெறும். அந்த வளத்தை பெறக்கூடிய சக்தி வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வோருடைய குடும்பங்களுக்கு உண்டு. ஆகவே நாடு நிலை பெற வேண்டுமென்றால், பொருளாதாரத்தை ஏற்றம் பெற வேண்டுமென்றால், சமத்துவ சமுதாயம் படைக்க வேண்டுமென்றால்
அனைவருக்கும் கல்வி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றால் மீண்டும் 2026ஆம் ஆண்டு திராவிட மாடல் நாயகன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய களத்தை வலுப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.